என்டிபிசி எக்ஸாம் கிராஜுவேட் லெவல் அப்கமிங் டேஸ்ல இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. இதுல 16th மார்ச் 2026 ஷிஃப்ட் 3ல ஜிஎஸ் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இதுல முதல் கேள்வி, பிரயாக் பிரசஸ்தி ஆஃப் சமுத்திரகுப்தா, அதாவது வந்து சமுத்திரகுப்தா குப்தாவோட வந்து ஃபேமஸான ரூலர், அவரை சம்பந்தப்பட்ட ஒரு புக் இருக்கு, அதோட பேர் தான் வந்து பிரயாக் பிரசஸ்தி அப்படின்னு சொல்றது. அதோட ஆதர் யாரு அப்படின்னு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே என்னன்னா, இது ஏன்ஷியன் ஹிஸ்டரி. ஏன்ஷியன் ஹிஸ்டரியில குப்தா டைனஸ்டில இருந்து கேட்டிருக்காங்க. இப்ப சமுத்திர குப்தாவை டீட்டெயிலா நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். நல்லா கவனிங்க. இவரை பத்தி வந்து நம்ம இப்ப பாக்குறோம், இப்ப படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன், இவரை பத்தி அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா எழுதியிருப்பாங்க. அது யாருன்னா ஹரிசேனா, அவரோட அவை புலவர். சமுத்திரகுப்தாவோட அவை புலவர் தான் ஹரிசேனா. அவர் தான் வந்து இந்த பிரயாக பிரசஸ்தி இந்த புக்குமே என்ன பண்ணிருப்பாருன்னா எழுதியிருப்பாரு. அதை வச்சு பார்க்கும்போது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனா. இப்போ சில ஸ்டூடெண்ட் அப்கமிங் டேஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்க்கு சில டவுட் இருக்கலாம். எக்ஸாமுக்கு என்னதான் கொண்டு போகணும் அப்படின்னு கூட வந்து டவுட் இருக்கு. அதாவது அட்மிட் கார்டு வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் வந்து போதும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் 2 கொண்டு போய்க்குங்க. அங்கேயே உங்களுக்கு என்ன தருவாங்கன்னா அதுல ஒட்டுறதுக்கு வந்து பசை தருவாங்க. ஸோ அதனால இங்க இருந்து நீங்க ஒட்டி கொண்டு போன அவசியம் கிடையாது. கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை, அங்க போய் கூட வந்து ஒட்டிக்கலாம். 2 வந்துன்னா போட்டோ ஐடி ப்ரூஃப், ஆதார் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அவங்க ஆதார் நம்பர் வந்து என்ன பண்ணுவாங்க என்டர் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து எனி ஆஃப் த ஃபாலோயிங். எதுக்காக எனி ஆஃப் த ஃபாலோயிங்னா, சப்போஸ் நீங்க ஆதார் கார்டு விஐடி கொண்டு போனீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா வேற ஏதாவது வந்துன்னா மேண்டேட்டரி டாக்குமெண்ட், அதாவது ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, 10th மார்க் ஷீட் என்ன இருக்கோ கரெக்டா உங்களோட ஹால் டிக்கெட்ல உங்க பேர் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டா பேரா இருக்கணும். ஏதாவது வந்து இனிஷியல் மாறி இருக்கு அப்படின்னா அதை கொண்டு போகாதீங்க. அது வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க. ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறதுக்காக வந்து இதுல சொல்றேன். அடுத்த கேள்வி, சமுத்திர குப்தாவை பிரயாகா பிரசஸ்தியில வந்து என்னென்ன கடவுளோட வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் ஃபேக்சுவலான கொஸ்டின் தான். குபேரா, வருணா, இந்திரா, யாமா இவங்களோட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. வெல்த், ஜஸ்டிஸ், பவர் அண்ட் வந்து லா அண்ட் டிசிப்ளினாக. அடுத்து, மாடர்ன் ஹிஸ்டரியில ரிவோல்ட் ஆஃப் 1857, நானா சாஹிப். நானா சாஹிப் யாருன்னா ஃபைனலா, அதாவது மராத்தாவுல இவர் தான் கடைசி என்ன பண்ணிருப்பாருன்னா ரூலர் மாதிரி இருந்திருப்பாரு. அவர் கான்பூர்ல இருந்திருப்பாரு. அந்த டைம்ல சண்டை போடும் போது இவர் யாரு சப்போர்ட் பண்ணா, இவருக்கு யாரு சப்போர்ட் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. தாந்தியா தோப். ஸோ தாந்தியா தோப் யாரு அப்படின்னா இவர் தான் சீஃப் கமாண்டரா இருந்தது. யாரோடதுன்னா நானா சாஹிப்போட. ஸோ அதனால என்ன வரும்னா ஆப்ஷன் பி தான் வரும். மாடர்ன் ஹிஸ்டரியில இந்த 1857 ரிவல்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பிளேஸ்லும் ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து சண்டை போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, புக்ஸ் அண்ட் ஆதர். சரோஜினி நாயுடுவோட புக்கு த கோல்டன் த்ரெஷோல்ட், அதை யாரு எழுதுனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்தர் சைமன்ஸ் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா எழுதியிருப்பாரு. காந்தி எழுதியிருக்க மாட்டாரு, தாகூர் எழுதியிருக்க மாட்டாரு, கூசுமே வந்து எழுதியிருக்க மாட்டாரு. அடுத்து ஜாகிரபில ஈக்குவேட்டர் லைன். ஸோ நம்ம வந்து என்னன்னா ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருக்கிற ஈக்குவேட்டர் லைன்ல எந்த காண்டினென்ட் வந்து வராது, அதில் பாஸ் ஆகாதுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பா என்ன வராது, யூரோப் வராது. நீங்க மேப் எடுத்து பார்த்தாவே தெரியும் ஈக்குவேட்டர் லைன்ல எது வராதுன்னா யூரோப் வராது. மிச்சம் மூணுமே ஆப்பிரிக்கா வரும், சவுத் அமெரிக்கா வரும், ஏசியா வரும். அதனால கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுதான். அடுத்தும் ஜாகிரபி தான். ஹிமாலயாஸ், இது இந்தியன் ஜாகிரபில எடுத்திருக்காங்க. அதாவது எந்த பார்ட் ஆஃப் த ஹிமாலயாஸ் கிரேட்டரான ஆல்டிடியூட் வேரியன்ஸ். ஆல்டிடியூட்னா ஹைட், ரைட்டா? ஹைட் வேரியன்ஸ் வந்து நல்லாவே பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்டர்ன் ஹிமாலயில தான் வந்துன்னா ரொம்ப பெருசாவும் இருக்கும், கம்மியா இருக்கும், பெருசா இருக்கும், கம்மியா இருக்கும். இந்த மாதிரி என்ன வேரியேஷன்ஸ் வந்து பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அதனால ஆப்ஷன்ஸ் வந்து சி தான் வரும். அடுத்து, கான்செப்ட் ஆஃப் அட்டாமிக் மாஸ். இது என்ன டாபிக்னா கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியில வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல ஆட்டம் பத்தி வந்து நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொள்கைகள் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல முக்கியமானது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டால்டன். ஸோ ஜான் டால்டனோட அட்டாமிக் தியரி, டால்டனின் அணு கோட்பாடு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இவர் தான் ஃபர்ஸ்ட், நீங்க பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஒன் டு ப்ரொபோஸ் எது ரிலேட்டடானா அணு ரிலேட்டடா வந்து ஒரு கொள்கை கொடுத்திருப்பாரு. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா அட்டாமிக் மாசு, அணு நிறைய பத்தி வந்து சொல்லியிருப்பாரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் யாரு வேணா
ஜான் டால்டன். ரொம்ப டெப்த்தா போகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் என்னன்னா வாட் இஸ் வாட் அந்த லெவல்ல தெரிஞ்சாவே வந்து போதுமானதான். அடுத்து ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளில மெம்பரா ஆகணும்னா எம்எல்ஏ ஆகுறாங்கன்னா அவங்களுக்கான மினிமம் ஏஜ் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. 25 இருக்கும். ஓட்டு போறதுக்கு வந்து 18. அதே இது எம்பி எம்எல்ஏ ஆகும்னா அதுக்கு மினிமம் ஏஜ் வந்து 25. எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 173ல வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின். செகண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட குளோபல் ட்ரெடிஷனல் மெடிசன் சமிட் 2025 இந்தியாவில் நடந்திருக்கும். அந்த இந்தியாவில் நடந்ததுல என்ன சிட்டில வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. காந்தி நகர், குஜராத். ஸோ குஜராத்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. ஞாபகத்துல வச்சுங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின்ஸ், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம இந்தியாவோட அதாவது சவுத் ஆஃப் இந்தியால 2 ஐலாண்ட் நேஷன் இருக்கு. மேப் ஓரியன்டா ஒரு கொஸ்டினா கேக்குறாங்க. 2 நெய்பர் இருக்காங்க. அது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒன்னு யாரு வருவா? ஸ்ரீலங்கா. இன்னொன்னு மால்தீவ்ஸ். ஸ்ரீலங்கா வந்து இந்த சைடு இருப்பான். மால்தீவ்ஸ் வந்து இந்த இதுல கீழே இருப்பா. ரைட்டா? அதனால என்ன வரும்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ தான். அடுத்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஆர்டிக்கல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் ஆஃப் த ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி சொன்ன ஆர்டிக்கல் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஆர்டிக்கல் 13. ஆர்டிக்கல் 13 அண்டு வந்து ஆர்டிக்கல் 32. இந்த 2 ஆர்டிக்கல் தான் என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கும். அது என்ன சொல்லணும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் மீன்ஸ் என்னன்னா ஏதாவது ஒண்ணு தப்பு நடக்குதுன்னா அதை கேள்வி கேட்கறதுக்கான உரிமைகள் யார்கிட்ட இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்ட இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப டெப்த் வந்து ஆர்டிக்கல் 32ல தான். ஏன்னா 32ல தான் நம்ம என்ன லேர்ன் பண்ணுவோம்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லேர்ன் பண்ணும். அதுல ஆர்டிகல் 32 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு. ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி தான். அடுத்த கேள்வி 2023-24 அந்த வருஷ பீரியட்ல இந்தியால நேச்சுரல் ரப்பரை எந்த ஸ்டேட்டு அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து நம்ம பேசிக்கா ஃபண்டமெண்டலா ரப்பர் எந்த இடத்துல எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் உற்பத்தி ஆகும் அது தெரிஞ்சா போதும். அதை வச்சு கூட என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா எப்போதுமே வந்து கேரளா தான் வந்துன்னா டாப் பிளேஸ்ல இருப்பாங்க. இந்தியால ரப்பர் உற்பத்தியில வந்து கேரளா தான் டாப் பிளேஸ்ல இருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த 2023-24 பீரியட்லையும் அவங்க தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா இருக்காங்க. அடுத்து பைசாகு ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டோட சம்பந்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன டாபிக்னா ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கேனா அந்த ஃபெஸ்டிவல் சென்சஸ் ஃபோக் டான்ஸ் இது ரிலேட்டடாக நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். பைசாகு ஃபெஸ்டிவல் ஃபேமஸ் என்னன்னா அசாம். கம்ப்ளீட்டா உங்களுக்கு நான் ஃபெஸ்டிவல் எடுத்திருந்தேன். ஜஸ்ட் வந்து என்ன ரீக்ரியேட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் அதோட வந்து என்னன்னா சின்ன கொஞ்சம் டெப்தான பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பைசாகு ரொம்ப ஃபேமஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடோ கச்சாரிஸ் ட்ரைபு தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது எங்க இருக்குன்னா அசாம்ல இருக்காங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். அடுத்து ப்ளூ ஸ்கை இனிஷியேட்டிவ் எது சம்பந்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளூ ஸ்கைன்னு இருக்குனாவே அப்ப ஸ்பேஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்பேஸ் ரிலேட்டடா போடுவோம். அது சம்பந்தப்பட்டது கிடையாது. ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்தியாவில் எடுக்கிற ஸ்டெப்ஸ் தான் வந்து இந்த ப்ளூ ஸ்கை இனிஷியேட்டிவ்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி தான். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஹையஸ்ட் கோர்ட் எதுன்னு கேக்குறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் அண்ட் வந்து செஷன் கோர்ட் தான் வந்து ஹையஸ்ட் கோர்ட். எதுல டிஸ்ட்ரிக்ட் லெவல். இதே ஸ்டேட் லெவல்ல போகும்போது வந்துன்னா ஹை கோர்ட் வரும். அதே நம்ம நேஷனல் லெவல் இந்தியா லெவல்ல பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் வரும். அடுத்து யூனியன் லிஸ்ட்ல எந்த சப்ஜெக்ட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போலீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து யூனியன் லிஸ்ட் கிடையாது, ஸ்டேட் லிஸ்ட். எஜுகேஷன் ஃபாரஸ்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்ட். ஹெல்த் சானிடேஷனுமே வந்து கன்கரண்ட் லிஸ்ட். டிஃபென்ஸ் அப்படின்னு வந்துடவே இப்ப டிஃபென்ஸ் யார் கையில இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யூனியன் லிஸ்ட். டிஃபென்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் ரெண்டுமே யார் கையில தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூனியன் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ டிஃபென்ஸ் இங்க இருக்கு. அதே மாதிரி சிட்டிசன்ஷிப்மே இருக்கும். சிட்டிசன்ஷிப்மே இருக்குங்கிறது மென்ஷன் பண்ணல. பட் சிட்டிசன்ஷிப்மே பார்ட் ஆஃப் யாரோடது அப்படின்னா யூனியன் லிஸ்ட் தான். ஷெடியூல் வந்து 7ல வந்து இது வந்து பாலிட்டியில இம்பார்ட்டன்ட் ஷெடியூல். மொத்தம் 12 ஷெடியூல் இருக்கும். இந்த 12 லேர்ன் பண்ணியிருக்கோம். அதுல இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். அடுத்து
ஃபேமஸான தபலா பிளேயர். அவர் வந்து நிறைய ஃபாரின் ஆர்டிஸ்ட், நிறைய வந்து மூவிலுமே இன்டர்நேஷனல் ஆல்பத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அது யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ஜாகிர் உசைன். ரொம்ப ஃபேமஸான வந்து தபலா வந்துன்னா பிளேயர். ஜஸ்ட் நான் ஆத்தர் வச்சுங்க. ஈவன் அவர் நிறைய மூவில கூட நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஹிந்தி ஹிந்தி கிடையாது, ஹாலிவுட் மூவில கூட ஒரு மூவில ஏதோ ஒரு 2 மூவில வந்து நடிச்சிருக்காரு. அடுத்து ஃபராய்சி மூமெண்ட். பெங்கால்ல 1818ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முஸ்லீம் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வந்து இஸ்லாமிக் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது யார் வந்து ஹெட் பண்ணா? அதோட தலைவர் யாரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹஜித் சைரத்துல்லா. அஜித் சைரத்துல்லா தான் வந்து என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து which of the following nodal or implementing agency for the பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஸோ ஃபசல் பீமா யோஜனா என்பது இல்லைன்னா இன்சூரன்ஸ் காப்புக்கான இன்சூரன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே இதுதான். இது வந்து யார் இதோட வந்து அதாவது இந்த ஸ்கீமை எந்த டிபார்ட்மெண்ட் எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதை மேனேஜ் பண்ணுவாங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். அடுத்து எந்த ஸ்டேட் ஆஃப் மேட்டர் சாலிடா லிக்யூடா கேஸா அதுல மோஸ்ட்லி வந்து ரேண்டமா அதாவது பார்ட்டிகல்னா ஆட்டம் அணு. ஸோ அணு என்ன பண்ணும்னா ரேண்டமா வந்துன்னா அங்கங்க வந்துன்னா ஸோ அங்கங்க என்ன ஆயிட்டு இருக்கும்னா மூவ்மெண்ட்லி இருக்கும். ஹையஸ்ட் வந்து ஸ்பீட் மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எந்த ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ல பார்க்க முடியும்னா கேஸ்ல தான். இந்த கேஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல ஒரு கன்ஸ்டன்ட் கிடையாது. இப்போ சாலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்குள்ளதான் வந்து அமைங்க இருக்கணும். அதனால ரொம்ப டைட்டா இருக்கும், பேக்கடா இருக்கும். கேஸ் இதுல தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதோட ரொம்ப ரேண்டமா ஃப்ரீலி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மூவ்மெண்ட்ல இருக்கும். அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் சி தான். அடுத்து இந்த கேஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. The Supreme Court ruled that governor cannot exercise which one of the following. லாஸ்ட் 2 வருஷமாவே வந்து ஆர்.என். ரவிக்கும் அவர் சீஃப் மினிஸ்டர் இடையே வந்து நிறைய பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது. அது என்ன பிரச்சனைனா இப்ப அசம்பிளில இப்ப தமிழ்நாடு அசம்பிளில ஒரு பில்லு வந்து பாஸ் பண்றாங்கன்னா அந்த பில்லு வந்து லாவா ஆகணும் ரைட்டா. அந்த லாவா ஆகிறதுக்கு யாரோட சைனு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னரோட சைன் தேவை. அப்படி ஆனா மட்டும்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு வந்து லாவா ஆகும். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அசம்பிளில இருந்து பாஸ் ஆகிலாம் வந்துருது. பட் லாவா மாறுறதுக்கு முன்னாடி கவர்னர் அந்த பில்லு லாவா ஆக விடாம ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காராம். ஸோ அதுதான் பிரச்சனையே. அதனால கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அதுல இந்த மாதிரி ஒரு பண்றாரு, அதுக்கான உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவர் பண்றாரு பாத்தீங்களா, அந்த கவர்னர் இந்த மாதிரி பண்றாரு, அந்த பவர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டோனாவே பவர் அப்படின்னு அர்த்தம். வீட்டோனாவே பவர்னு அர்த்தம். பாக்கெட் வீட்டோ மீன்ஸ் வந்து என்னன்னா அவர் தேவை பொறுத்து நீங்க பார்த்தாவே தெரியும். அவர் தேவை பொறுத்து என்ன பண்ணலாம்னா ஒரு பில்லை வந்து வித்கோல் பண்ணலாம். அதாவது அவர் வாட்டில வச்சுக்கலாம். அவர் டேபிளுக்கு வந்துடும், அவர் வாட்டில வச்சுக்கலாம். சைன் போடாம வச்சிருப்பார். அதுதான் பாக்கெட் வீட்டோ. அந்த மாதிரி பவரை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் யார்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா தமிழ்நாடோட கவர்னர்ட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த கான்செப்ட். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்றது. அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட எந்த ஆர்டிக்கல் போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்டோட ஜாயின்ட் செட்டிங்கை பத்தி பேசுவோம். ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் 108. சப்போஸ் என்னன்னா 108 என்ன எமர்ஜென்சி இருக்கா, 108க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். பார்லிமெண்ட்ல ஏதாவது வந்து ஒரு எமர்ஜென்சி வருது, 2 சைடுமே வந்துன்னா லோக்சபா ராஜ்யசபா 2 சைடுமே ஒத்து வரலன்னா 2 அவையும் கூட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வந்து மீட்டிங் மாதிரி வைப்பாங்க. அதான் ஜாயின்ட் செட்டிங். அதுக்கான ஆர்டிக்கல் வந்து 108. ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காக வந்து சொல்றேன். அடுத்து அக்கார்டிங் டு 2023 ஆக்ட் appointment of the election commissioner by the president made on the advice of the selection committee chaired by whom. இப்ப ரீசெண்ட் டைம்லவே எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடா நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. அதுல என்னன்னா பிரசிடென்ட் தான் வந்து எலெக்ஷன் கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணுவார். பட் அவரா வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியாது. முதல்ல என்னன்னா ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டில வந்து யார் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, லீடர் ஆஃப் த அப்போசிஷன் இருப்பாங்க, அதே மாதிரி யூனியன் கேபினட் மினிஸ்டர் இருப்பாங்க. அது பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்க நாமினேட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்றதுன்னு வச்சுக்கலாம், யார தேர்ந்தெடுப்பாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர். அந்த எலெக்ஷன் கமிஷனர் தான் யாருன்னா பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவார். அப்ப யாரு அதோட வந்து ஹெட் பண்றா சேர் பண்றா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் வந்து சேர் பண்ணுவாரு. ஆப்ஷன் பி தான் வரும்.
அடுத்து the term money prevalum, primarily used for the literary style composed of a mixture of two languages, found in the 14th century text லீலா திலகம். ஒன்றும் கிடையாது. அதாவது லீலா திலகம் அப்படின்னு வந்து என்ன ஒரு புக் இருந்திருக்கு போல. அந்த புக்ல ஒரு டேர்ம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டேர்மை பார்த்தா வந்து அது ஒரிஜினலான அந்த லாங்குவேஜ் கிடையாது. இந்த லீலா திலகத்துல இருக்கிற ஒரிஜினல் லாங்குவேஜ் கிடையாது. பட் அந்த மிக்ஸ் ஆஃப் ரெண்டு லாங்குவேஜ் சொல்றாங்க. அது என்ன லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. மலையாளம் அண்ட் வந்து சான்ஸ்கிரிட். ஏன்னா இந்த லீலா திலகம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எதோடதுன்னா மலையாளம் லாங்குவேஜ். அதுல அந்த மணி பிரபலம் வந்து என்னன்னா ரெண்டு லாங்குவேஜா மிக்சரா இருக்கறனால அது வந்து என்ன லாங்குவேஜ்னா சான்ஸ்கிரிட். ஜஸ்ட் எங்க இருந்து கேட்டாங்கன்னு தெரியல, பட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து யுனைடெட் நேஷனோட ஹியூமனிடேரியன் எய்ட்ல எந்த கண்ட்ரி ஃபினான்ஷியலா அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலகத்துல யாருக்கிட்ட அதிகமா பணம் இருக்குன்னா அமெரிக்காட்ட தான் இருக்கு. அவன் தான் என்ன பண்ணுவானா அதிகமா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவான். அடுத்து செரியல் ஸ்க்ரோல் பெயிண்டிங் எந்த ஸ்டேட்டோட அசோசியேட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம ஃபெஸ்டிவல் அதுலேயே நான் வந்து பெயிண்டிங் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ தெலுங்கானா தான் வந்து செரியல் ஸ்க்ரோல் பெயிண்டிங்க்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு அப்படின்னு சொல்றாங்க. செரியல்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜே இருக்கு. அடுத்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்தியன் ஜுடிஷரி விச் நாட் த ஃபாலோயிங் ஹோல்ஸ் சுப்பீரியர் ஜூரிஸ்டிக்ஷன் அஸ் அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். நல்லா கவனிங்க. கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த கேஸ் முடிஞ்சோடனே அவ்வளவுதான் கேஸ் முடிஞ்சு சொல்லிட்டு அந்த இதை வந்து தூக்கி போட மாட்டாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ண மீன்ஸ் வந்து டைப் பண்ணி வைப்பாங்க. ஸோ டைப் நீங்க பார்த்துருக்கலாம், கோர்ட்ல வந்து ஒருத்தவங்க டைப் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க என்னன்னா எல்லாத்தையும் வந்து டைப் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அது என்னன்னா அடுத்த ஏதாவது ஒரு கேஸ் வரும்போது அதை கூட என்ன பண்ணுவாங்கன்னா எவிடெண்டா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா பவர் டு பனிஷ் அ கண்டெம்ட். அதாவது ஒரு கோர்ட் இருக்கு, அந்த கோர்ட் வந்து என்னன்னா வர சொல்லியிருக்காங்க, பட் ஒருத்தவங்க வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த கோர்ட்டை வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்குமா, அதனால அவங்க மேல என்ன பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கலாம். இந்த மாதிரி ரைட்ஸ் பவர்லாம் யார்கிட்ட இருக்கு, சுப்பீரியர் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் இங்க இருக்கிற ஆப்ஷன்ல யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், சுப்ரீம் கோர்ட் தான் ஆன்சர் வரும். ஏன்னா இருக்குல்ல அதான் டாப் மோஸ்ட். அது இல்லாம இருக்கும்போது எது வரும்னா ஹை கோர்ட் தான் வரும். ஸோ ஹை கோர்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், லோக் அடாலத், கிராம பஞ்சாயத்துல இருக்கு. ரைட்டா? கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான். அடுத்து சென்சஸ் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அது எந்த ஆக்ட் படி வந்து கண்டக்ட் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு ஃபேக்சுவல் தான், ப்ராப்பர் லேர்ன் பண்ணிருக்கோம். நல்லா கவனிங்க. சென்சஸ் அப்படின்னு வந்தாவே என்ன, சென்சஸ் ஆஃப் இந்தியா 1948 இதை பேஸா வச்சு தான் வந்து இது பண்றது. அப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து ஜஸ்ட் ஒரு பேசிக்கானது. இப்போ வந்து நம்ம அட்வான்ஸா அதாவது வந்துன்னா ட்ரெயின் டிக்கெட் பண்றோம் இல்ல ஃபிளைட் டிக்கெட்லாம் பண்றோம்னு வச்சுக்கலாம், அது என்ன சொல்லுவோம், ரிசர்வேஷன் பண்றோம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு பேசிக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து எல்பிஜி ரிஃபார்ம்ல, ஸோ லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் ரிஃபார்ம்ல எது வந்து இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. பிரைவேட் ட்ரேடை ப்ரொமோட் பண்ணாங்களா? எஸ் பண்ணாங்க. ட்ரேட் செக்டரோட ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்களா? அவெல்லாம் பண்ணல. ட்ரேட் செக்டரை அதிகமாக என்ன பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம், அலோவ் பண்ணாங்க. அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கு இடையே வந்து அக்ரிமெண்ட் இருந்துச்சு. லைசன்ஸ் ராட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணாங்களா? எஸ் பண்ணாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அவங்க கேட்கறது இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் வரும். அடுத்து ரெலோஸ் அக்ரிமெண்ட் ரீசெண்டா வந்து இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு இடையே வந்து என்னன்னா சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மிலிட்ரி லாஜிஸ்டிக் சப்போர்ட் அண்ட் கோஆப்ரேஷன். ஆனால் ரஷ்யா ரிலேட்டடா இப்போ ரீசெண்டாக வந்து என்னன்னா நிறைய வந்து என்ன சொல்றது சிலிண்டர் ரிலேட்டடா, அதாவது பெட்ரோல் அது ரிலேட்டடாகவும் என்ன பண்ணா ஆயில் கேஸ் ரிலேட்டடாகவும் வாங்கிட்டு இருக்கோம். பட் அது இல்லாமல் இந்த அக்ரிமெண்ட் எது சம்பந்தப்பட்ட மிலிட்ரி லாஜிஸ்டிக் சப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் அக்ரிமெண்ட் யார் இடையேனா இந்தியாவுக்கு ரஷ்யா இடையே. அடுத்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடா எப்படி கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு பிடிஎஃப்ல ஏதாவது ஒரு வேர்ட் ஃபைல்ல நம்ம வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ற ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது ஃபைண்ட் அப்படின்றக்கா சர்ச் அப்படின்னு இருக்கு. ஸோ சர்ச்னாவே ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன எஃப். ஸோ கண்ட்ரோல் பிளஸ் எஃப் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எம்எஸ் ஆஃபீஸோட ஷார்ட்கட் கீல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு கம்ப்யூட்டர் விச் கீ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கம்ப்யூட்டர் enable it to perform complex calculation in very short time என்ன சொல்லுவோம், ரொம்ப ஸ்பீடா வேலை பார்க்குன்னு சொல்லுவோம். ரைட்டா? அதனால வந்து ஸ்பீடா வரும். ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸான கால்குலேஷனா ரொம்ப ஷார்ட் டைம்ல பண்ணனா அது ஸ்பீட் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அதோட கேரக்டர் எப்படி சொல்லுவோம்னா ஸ்பீடா இருக்கு அப்படின்னு சொல்றது. அடுத்து which type of software
காமன்லி யூஸ் டு கிரியேட் ஸ்டூடெண்டோட ஸ்கோர் கார்டு ஆர் ரிப்போர்ட் கார்டு. அதாவது சாஃப்ட்வேர்லயே நல்லா கவனிங்க, சாஃப்ட்வேர்ல டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி நம்ம லேர்ன் பண்ணுவோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம்னா லேப்டாப்ல இருக்க இந்த லினக்ஸ், விண்டோஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ் வரும் பார்த்தீங்களா அது. அதே மாதிரி லாங்குவேஜ் ப்ராசஸிங், இன்டர்பிரேட்டர், கம்பைலர் இதெல்லாமே பார்ட் ஆஃப் எதுல இருக்குன்னா இன்பில்டாவே லேப்டாப் இல்ல போன்லாம் வந்து இருக்கும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து நம்ம தேவைப்படுது. இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம், பவர் பாயிண்ட் யூஸ் பண்றோம், வேர்டு யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஏதாவது வந்து என்னன்னா இப்போ ஆடியோ கேட்கறதுக்கான ஃபைலை நிறைய யூஸ் பண்றோம். இதெல்லாம் என்னன்னா அப்ளிகேஷன்ஸ், அது ரிலேட்டடாக தான். அதன்படி பார்க்கும்போது என்ன, ஸ்டூடெண்டோட ஸ்கோர் கார்டு, ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்துட்டாவே ஒரு சம்மந்தப்பட்டது என்ன, ஒரு அப்ளிகேஷன் ரைட்டா. அப்ளிகேஷன் எது சார்ந்த, எந்த அப்ளிகேஷன், எஜுகேஷனல். அப்ப எஜுகேஷன் வரும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எஜுகேஷனல் சாஃப்ட்வேர் தான் வந்து இதுக்கான கரெக்ட். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்னு சொல்லிட்டு வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். எந்த டாபிக்ல வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க இருக்கு பாருங்களேன், கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இருக்கு பார்த்தீங்களா, இதான் சாஃப்ட்வேர் காம்பனன்ட் அண்ட் டைப்ல லேர்ன் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்ல இருக்க ஃபேக்ட் டூல எம்எஸ் ஆஃபீஸோட கமாண்ட் இருக்கும், அதையும் பார்த்து வச்சுக்கங்க. இது ரெண்டு ரிலேட்டடா அடிக்கடி கேட்குறாங்க, அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். இது எல்லாமே என்ன அப்படின்னா, அதுவும் பர்டிகுலரா அந்த கம்ப்யூட்டர் டாபிக், இந்த 7 டாபிக்மே யூடியூப்ல மெம்பர்ஷிப்பை தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்க கம்ப்யூட்டர் வந்து லேர்ன் பண்ணாம இருக்கீங்கன்னா தயவு செய்து பார்த்துட்டு போங்க. இதுல 3ல இருந்து மினிமம் 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டலாம். மிஸ் ஆயிரும். அதுக்கு அதை என்ன ரொம்ப பேசிக்கா கேட்டுட்டு இருக்காங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட என்ன பண்ணிக்கலாம்னா வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேல கேட்ட கொஸ்டின் சீரீஸை வந்து அடுத்து பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.